ஜானகி சிந்தியா சீரியல் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம பத்மா பார்வதி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ கூடிய சீக்கிரம் வந்து மாயாவை வீட்டை விட்டு துரத்தணுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து தனாவோட மனசில் வந்து நல்லாவே வந்து இடம் பிடிச்சிட்டாப்புல. அப்பாவாக இருந்து தனாக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து செய்கிறதுனால தான் தனா வந்து எப்போதும் ரகுராம் பேச்சு வந்து கேட்குறாங்க. அப்போனா சீனு வந்து உங்கள் பேச்சு கேட்கணுன்னா சீனுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் முதல்ல என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாலே போதுங்கிற மாதிரி சீனுவோட அம்மா பத்மா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, தானா பார்த்தியா, வீண் போவாது, கூடிய சீக்கிரம் நீ ஜெயிச்சிடணும், ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாமே வந்து உனக்கு நல்லதாக தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க. ஏய் என்ன தைரியமாக வந்து உட்காந்துருக்கியா, கூடிய சீக்கிரம் வந்து கதிரையும் ஒன்றையும் வீட்டை விட்டு துரத்துறேன், கதிர் கூட எங்கள் அண்ணன் துரத்திடுவாங்க, ஆனால் ஒன்றை துரத்துறதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, என்னத்தை நீங்கள் எப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே வேக வேகமாக ஓடி போய் வாந்தி எடுக்கிறாங்க நம்ம மாயா. அந்த இடத்துல தனாவும் பின்னாடியே போகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் கேஷுவலாக வந்து உட்காந்துடுறாங்க. இதுவே ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அத்தையை வந்து வெறுப்பேற்ற அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம மாயா என்னடி தேவையில்லாதெல்லாம் வந்து சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் வேற, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பையன் சீனு தான், நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கிண்டலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி எனக்கு ஒன்றும் புரியலையே, அதாவது நான் தான் வந்து சவால் வந்து உங்களுக்கு நான் போட்டேன்ல, கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் பாட்டியாக போகிறீங்க, உனக்கு பேரன் வேணுமா பேத்தி வேணுமாங்கிற மாதிரி மாயா வந்து கேட்குறாங்க நம்ம பத்மா கிட்ட. ஏய் என்னடி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நான் என்னத்த சொல்கிறது, சீனு தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி எனக்கு இப்போ கூட வந்து வாந்தியாக வருதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே என் பையன் என் பேச்சை தாண்டி வந்து அவன் உன்னை ஏற்றுக்கலாம் மாட்டான், எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்கியா, சரி இப்போதைக்கு நீங்கள் நம்பலைன்னா இந்த உண்மையெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து மறைக்க முடியாது, எனக்கு விலகாப்பு பண்ணிடுவாங்க, நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நங்குற மாதிரி இங்கேயே உட்காந்தாச்சு, இனிமேட்டு யாரும் என்ன பணம் கொடுத்தும் வந்து வெளியில் வந்து அனுப்ப முடியாது, அச்சோ பார்வதிக்கிட்டேருந்து இருக்கிற காசெல்லாம் எடுத்து இவகிட்ட கொடுத்துர்லான்னு பார்த்தா சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேனே, சீனு என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சீனு வந்து கடையிலேருந்து அடிக்கடி சீக்கிரமாக வந்துடுறான், இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதானான்னு எனக்கு இப்போ தான் தெரியுதுங்கிற மாதிரி பத்மா வந்து கிட்ட பார்வதி வந்து பேசுகிறாங்க. ஏன் பையன்லாம் அப்படியெல்லாம் இல்லை, சீனு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அம்மா அவளுக்கு 40 லட்ச ரூபா பணத்தை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும்ல, அதனால் கடையில் வந்து நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படியாடா உங்ககிட்ட பேசணும், நீ வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே மாடிக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க. தனா வந்து பேசுகிறாங்க ஜானகி கிட்ட. மாயா வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. என்ன சொல்கிற, யார் இதெல்லாம் சொன்னா, மாயா தான் சொன்னா, ஹாலில் இருக்கும்போது எல்லார்கிட்டையும். பக்கத்தில் யார் யார் இருந்தாங்க, பத்மாவும் பார்வதியும் இருந்தாங்க, என்ன வெக்கப்பட்டுட்டு சொன்னாலா இல்லை சும்மா அவங்கள வெறுப்பேற்றணும்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து கேட்டோன்னே, இல்லைம்மா வெக்கப்பட்டுட்டு சிரிச்சிட்டு வந்து போனா, என்னது சிரிச்சிட்டு போனாலான்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து கேட்குறாங்க நம்ம தனா முன்னாடி மாயா கிட்ட. இப்போ மாயா தனா ஜானகி 3 பேர் தான் இருக்காங்க, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்க்கரையை எடுத்து வாயில் வச்சுக்கம்மா, எதுக்கு சர்க்கரை, முதல்ல வாயில் வச்சுக்கன்னு சொல்லி சர்க்கரையை வந்து வச்சோன்னே வந்து இப்போதாம்மா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, சீனு வந்து உன்னை விட்டுருவானோன்னு நினச்சேன், ஆனால் சீனு வந்து உன்னை கைவிட மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சின்னு சொன்னோன்னே வந்து நீங்கள் வேற, தனா சொன்னாலா, நான் சும்மா காமெடியாக சொன்னேன், என்னது காமெடியாக சொன்னாயா, ஆமாம் என்னை அடிக்கடி வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொன்னாங்க, நான் வந்து 10 மாதத்தில் வந்து உங்களை பாட்டி ஆக்கிடுறேன்னு சொல்லி சவால் விட்டேன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அதனால தான் வந்து நான் வந்து இது மாதிரிலாம் சொல்லி வச்சேங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் மாயா எந்தெந்த விஷயத்தில் விளையாடணும்னு தெரியாதா, நான் எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வீட்லேயும் வந்து குழந்தை வரப்போகுதுன்னு நினச்சி வராமையாக இருக்க போகுது, அது எல்லாம் ஓகே தான், நீ சொன்ன பொய் வந்து கூடிய சீக்கிரம் வந்து உண்மையாகணும்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வந்து அப்படியே இனிப்பு வந்து கொடுக்குறாங்க. முதல்ல நான் போட்டியில் ஜெயிக்கிறேம்மா, அதுக்கப்புறமேட்டு அப்பாட்ட கேட்குறேன், அதுக்கப்புறம் நீ கேட்குறதெல்லாம் பார்ப்போங்கிற மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. அவங்க இப்போ சொன்னீங்களா கடைசியில் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டே வந்து போனாலே பார்ப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கா, நிச்சயம் வந்து அவள் இதுக்காவையாவது போட்டியில் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவா, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் சீனு வந்து வராங்க. என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வரைக்கும் நம்ம பத்மாவுக்கு வந்து இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி
பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பத்மா எதையுமே யோசிக்க முடியாமல் பத்மா கிட்ட பேசுகிறாங்க பார்வதி. சீனு வந்துட்டான், நானே விசாரிக்கிறேன். என்னடா மாயா சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களா மாயா சொன்னது உண்மைதான்னு சொல்கிறாங்க. டேய் திருப்பியும் கேட்குறேன், மாயா சொன்னது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்டோன்னே, ஆமாம் மாயா சொன்னது எல்லாம் உண்மைதான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சீனுக்கு ஃபோன் அடித்து வேற என்னமோ சொல்லியிருக்காங்க. நீ 40 லட்ச ரூபா கொடுத்தா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன்ப்பா உங்கள் அம்மா கிட்ட. அதுதான் என்கிட்ட கேட்டாங்க. நீ அந்த நிலைமையில தான் இருக்கியான்னு தெரியல. அதனால தான்ப்பா நான் இப்படி சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இப்போ ஆமாம் அவள் 40 லட்சம் தானே பணம் கேட்டா, அதை கொடுத்துட்டா அவள் போயிடுவா தானே. மாயா சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதாம்மா. நீ என் பையனாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்வதி அப்படியே யோசிக்கிறாங்க. பத்மா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கிட்டலாம் நம்மலாம் பேச முடியாதுப்பா. நான் மாட்டுக்கும் போகிறேன்.